திட்டுறாரு யாருக்கும் அது தெரியல. நான் வந்து ஐயோ என்ன ராங் டைமில் வந்துட்டு வா என்ன உள்ளே கூப்பிட்டாரு. போனோம். ஸோ ஒரே ஒரு நம்பிக்கை தைரியம் என்னென்னா, பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்திருக்கேன். ஆல்ரெடி எங்களுக்கு உங்களுக்கு இஷ்யூ இருந்தது அப்போது, ஸ்டேட் இஷ்யூஸ். ஸோ அவ்வளோ கேவலமாக பேச மாட்டார் ஒரு நம்பிக்கை. போனால் ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஆள் எனக்கு கூப்பிட்டு வந்தாரோ அவருக்கு திட்ட ஆரம்பிட்டார். நீ எதுக்கே வந்துட்ட அப்படி. ஐயோ இன்னும் ராங்கா போச்சு, இது கால்குலேஷன் ராங்கு. இதுக்கப்புறம் நீ போ வெளியே போனா அவர் போகிறாரு. ஃபஸ்ட்டு ஹலோ சொல்லலை, ஹாய் சொல்லலை, நீ யாருன்னு கேட்கல. அவங்ககிட்ட கூட எதுக்கு தம்பி வந்துட்டீங்க? ஓகே கொஞ்சம் கொஞ்சம் சைடில் வச்சு முன்னாடி போங்க, இல்லை போங்க, இல்லை போங்க, இல்லை பேக் போங்க, பேக் போங்க, இல்லை பேக் போங்க, இல்லை போகலாம், இல்லை போகலாம், இன்னும் போகலாம், இன்னும் போகலாம், இன்னும் கொஞ்சம் போங்க, இன்னும் போங்க, இன்னும் முன்னாடி போங்க. அப்படியே போனா வழி விட்டுருங்க, அப்படியே மூவ் பண்ணிட்டே இருங்க. Brought magic on screen with so many memorable roles in Kannada, Telugu, Tamil and Hindi of course. நான் first time வந்து அவர் நானி படத்துல பார்த்தப்ப மிரண்டு போயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு terrific performer. It's an absolute delight to host this event in the presence of you, sir. Thank you so much for joining us. Few words for the audience. First of all, thank you for standing so long and hosting us. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಕನ್ನಡ ಚಿತ್ರರಂಗದ ಪರವಾಗಿ ಕೂಡ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. தமிழில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தர கிராமட்டிக்கல் மிஸ்டேக் அது இதுன்னா நாளைக்கு ஒரு அது ஹெட்லைனை போடாதீங்க. இவ்வளோ தான் தெரியும். சார் நீங்கள் வந்து சொன்னீங்க ரொம்ப சீரியஸாக இருக்கேன். நான் சீரியஸ் இல்லை சார், சீரியஸாக கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் சர்ஃபேஸ் லெவல் தமிழில் பேசும்போது எனக்கு அர்த்தமாகுது. நீங்கள் ரொம்ப டீப்பாக பேசினா அது தானு சார் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். நார்மல் கான்வர்சேஷன்ஸு அவர் ரொம்ப டீப்பு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கு 1 hour ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன சொன்னார் அவர். ஸோ இந்த கேப்பில் நான் சீரியஸாக இருக்க போகிறேன். அப்போ நீங்கள் எனக்கு பார்த்துருக்கீங்க சார். அதுதான் மேட்டர், அவ்வளோதான், வேற இல்லை. அண்டு மிஸ்கின் சார் ஒரு நல்ல லைன் சொன்னீங்க. நீங்கள் படம் வந்து கிரியேட்டிவிட்டி, டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ் இந்த ஆர்டரில் எதாவது ஒரு கரெக்டாக சார். அதுக்கு மேலே இவர் இன்னொரு வார்த்தை சொன்னார். எனக்கு வந்து நீங்கள் கதை சொல்ல இருக்கீங்க. என்ன ஆர்டிஸ்ட் கூட கதை கேட்கும் போது ஒரு 3 இருக்குது சார். எப்போ சொல்கிறீங்க ஒரு ஃப்ளாப்பு சக்ஸஸ் பின்னாலே முன்னேல சொல்கிறீங்களா கதை. இன்னொரு விஷயம், எந்த ப்ரொடக்ஷன்னு எந்த சக்ஸஸ்ஃபுல் பேனர் இந்த வந்திருக்கீங்கன்னு சார். 2வது 3வது என்ன வீட்டில் இருக்கிற தக்கராறில் இருக்கிற ஒரு மூடு சார். மோஸ்ட்லி நீங்கள் 3rd ஆர்டரில் வந்திருக்கீங்க. ஸோ அந்த மூடில் இருக்கும் போது ஏதோ சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் தட் இஸ் வாட் ஹேப்பன்ட் ஹியர். பட் ஐ எம் வெரி ஆனர்ட் சார் தட் யூ recollected that. And my heartfelt thanks to the 3 gentlemen. ரவி சார், ஐ திங்க் நான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பேசுறது கேட்டேன். வெரி வெரி பாசிட்டிவ். ஐ டோன்ட் நோ சார், எவ்ரி டைம் நான் வந்து தமிழ்நாடுக்கு வந்து இங்கே மெட்ராஸ் சென்னையில் வந்து ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது எவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கு எவ்வளோ சக்ஸஸ் ஆகலன்னு தெரியல. ஆனால் நிறைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸு ஒரு லவ் எடுத்தீங்க இந்த போயிருக்கேன் எப்போவுமே. ஸோ யூ கேவ் மீ தட் எக்ஸ்ட்ரா டுடே, ஆல் ஆஃப் யூ. தேங்க் யூ ஸோ மச். And Vijay, I think our பர்சனாலிட்டிக்கு அவர் சொல்கிற கதைக்கு சம்மந்தமே இல்லை. ஃபஸ்ட் டைம் அவர் வரும்போது நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், தானு சார் ஃபோனில் பேசும்போது ரொம்ப ஹம்பலாக பேசுகிறாரு. தம்பி அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் நினச்சேன் ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ராமா ஏதோ இருக்கலான்னு, தெரியல. அனுப்புங்க சார் கேட்கலான்னு. அவர் வந்தார். அவர் வந்த உடனே இன்னும் கன்ஃபார்மாக போச்சு. 100% இது ஏதோ ஃபேமிலி ட்ராமா தானே. அவர் வந்தது ஸ்டைலு, உட்கார்ந்தது ஸ்டைலு. அதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார். நான் தப்பாக சொல்லக்கூடாது.
I think there's a very beautiful saying, don't judge the book by the cover. There's a very pretty example to that. And why we did this film? Yeah, padam aachu. Not because of who I am. நான் யார் அதுக்காக இல்லை, தானு சார் ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெருசு அதுக்காக இல்லை. ஒரு விஷன் எனக்கு பிடிச்சது சார். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் டுடே அது வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு. ஆஃப்டர் அபவுட் 28 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி நாங்கள் பார்க்குறது ஒரு செக் மட்டும் இல்லை சார். ஓகே, those 90 leaves that comes as a bound script. I think that is very important to us today, and you brought that. So thank you for that. And our vision, our சொன்ன ஒரு clarity. ஆனால் புது டிரெக்டர் ரொம்ப பயப்பட்டு சொல்கிறாரு கதை. ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இந்த டிரெக்டர்கிட்ட ஏதோ இருக்குது, ஆனால் கரெக்டாக சொல்ல முடியல அவருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேட் டு மேக் him comfortable. ஸோ ஐ asked him how much clothes, எவ்வளோ துணி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க சார். இல்லை சார், நைட் கிளம்பணுன்னு. வீட்டில் யார் யார் இருக்கார்? எங்கள் பொண்டாட்டி இருக்கிறாரு, பொண்ணு. பர்மிஷன் எடுத்துகிட்டு இருக்க முடியுமா கேளுங்க. ஐ திங்க் ஆஃப்டர் தட் வி ஸ்பெண்ட் அ சாலிட் 8 நாள் உட்காந்து பேசி பிகாஸ் தானு சார் ப்ரொடக்ஷன் is a very reputed person, and more than that, I'll tell you why I respect him as a person. ஸோ அவருக்கு எதோ இல்லைன்னு சொல்லலாம், பண்ணலான்னு சொல்லலாம், ஆனால் ரெண்டுத்துக்கு ஒரு காரணம் வேணும் எனக்கு. why we are doing it or why we are not doing it. So those 8 days was for me to confirm yes சொல்லணுமா no சொல்லணுமான்னு. ஸோ ரெண்டுத்துக்கு I was ready for it. But by the end of the day, 8 days எனக்கு வந்து இல்லை இது பண்ணலாம். ஒரு சிம்பிளான படம், ஆனால் ஒரு கான்டென்ட் ட்ரிவன். அவருக்கு இமீடியட்டாக சொன்னேன், சார் பண்ணலாம் சார். அவர் எப்போன்னு கேட்டார், இமீடியட்டாக பண்ணலாம், எனக்கு ஒரு கேப் இருக்குது, இமீடியட்டாக பண்ணலாம். ஒரு நல்ல கதை வெயிட் பண்ணக்கூடாது, பண்ணிடணும். வேறு எதாவது இருந்தால் கூட தள்ளி அது பண்ணிடணும். ஸோ ஐ ஆல்சோ கொலாபரேட்டட் வித் ஹிம். ஐ செட், சார் கன்னடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நீங்கள் சோலாக இருக்கலாம், நான் உங்கள் கூட இருக்கிறேன் சார், நீங்கள் படம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்க்கலாம் எல்லாமே. ஸோ தட் இஸ் ஹவ் வி ஸ்டுட் அப். அண்ட் அப்படி சொல்லும்போது எங்களுக்கு அவருக்கு சண்டே ஆகலன்னு இல்லை, அம்மா இருக்குது. மகாபலிபுரம் போனால் எல்லாரும் சொல்கிறாரு எவ்வளோ லவ் எங்களுக்குன்னு. பட் வி ஃபாட் ஃபார் த ரைட் ரீசன்ஸ். இட் இஸ் த ஃபில்ம். அண்ட் டுடே ஈச் டெக்னீஷியன் அண்ட் எவ்ரி பிக் பர்சன் இங்கே வந்து அவரை பற்றி பேசும்போது, சார் I'm sitting next to you, sir. I'm also very proud to be sitting next to you, sir. Danu, sir. Thank you so much for that. Vijay, I wish you all the best, sir. I come from Karnataka and vandirken, sir. Yeah, mother board ange da irukku. Ange da operate பண்ணுவோம். படம் இப்போ இவரெல்லாம் பியூட்டிஃபுல் டெக்னீஷியன் சொல்லும்போது ஏதோ என்ன படம் கூட ஒரே லாங்குவேஜ் இல்லை, இப்போ போகுது, ட்ராவல் ஆகுது. I come from there. Ana ungalukku idu Thainad. This film should do very good for you, sir. And once it does ipo idu romba nalla aachiyana, romba periya pair vandadana, and the producer ku marudadunga. Don't forget him. Okay? So after that, I know we all grow, sir, but that gratitude is very important. I'll tell you why. 2004 la inge vandu oru padam I was shooting here. அப்போ தானே சார் காக்கா லிட்டில் ஏர்லி, யா, இட் வாஸ் ரிலீஸ்ட். நான் போய் பார்த்ததுக்கப்புறம் பண்ணலாமே, இது கன்னடத்தில் கூட பண்ணலாமேன்னு. அப்போ இப்போ வெரி ஈஸி, யாருக்கார தேடுறது, இந்த டைரக்டர் எங்கே இருக்கார், ப்ரொடியூசர் எங்கே இருக்காருன்னு தேடுறது ரொம்ப ஈஸி. இல்லைன்னா ஒரு நல்ல பிஆர் மேனேஜர், கூகுள், ஏதோ ஒரு அங்கே அப்போ 2004 யாருக்கார தேடுறதே ரொம்ப பெரிய விஷயம். எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், மீட் பண்ணுவாரா, எதுவுமே தெரியல. நான் அப்போ தான் ஐ வாஸ் ஜஸ்ட் மேக்கிங் அ நீட் நேம் ஃபார் மை செல்ஃப் தென், ஜஸ்ட் கம்மிங் அப். ஸோ ஐ வென்ட் டு ஆஃபீஸ். அவர் ஆஃபீஸுக்கு போகும்போது தெரியல, என்னமோ ரொம்ப பேட் மூடில் இருந்தார். திட்டுறாரு, யாருக்கும் அது தெரியல.
நான் வந்து ஐயோ என்ன ராங் டைமில் வந்துட்டு வா என்ன உள்ளே கூப்பிட்டாரு போனோம். ஸோ ஒரே ஒரு நம்பிக்கை தைரியம் என்னென்னா பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்திருக்கேன். ஆல்ரெடி எங்களுக்கு உங்களுக்கு இஷ்யூ இருந்தது அப்போது, ஸ்டேட் இஷ்யூஸ். ஸோ அவ்வளோ கேவலமாக பேச மாட்டார் ஒரு நம்பிக்கை. போனால் ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஆள் எனக்கு கூப்பிட்டு வந்தாரோ அவருக்கு திட்ட ஆரம்பிட்டார். நீ அதுக்கே வந்துட்ட அப்படின்னு. ஐயோ இன்னும் ராங்க போச்சு, இது கால்குலேஷன் ராங்கு. இதுக்கப்புறம் நீ போ வெளியே போகணும். அவர் போகிறாரு. ஃபஸ்ட்டு ஹலோ சொல்லலை, ஹாய் சொல்லலை, நீ யாருன்னு கேட்கல. அவங்கக்கிட்ட கூட எதுக்கு தம்பி வந்துட்டீங்க? ஓகே உட்காந்து பேசினா அப்போது விஜய் உங்கள் மாதிரி சார், அவர் பர்சனாலிட்டி அப்படி தான். பட் அவர் இருக்கிறதுக்கு திட்டுற வார்த்தைக்கு சம்மந்தமே இல்லைன்னா போச்சு. தென் ஐ டோல்ட், இல்லை சார் அவர் எனக்கு தெரியல எப்படி வரணும் உங்ககிட்ட, ஏன்னா பெரிய படம் பண்ணிட்டுருக்கீங்க, என்ன தெரியல சார், விடுங்க. ஒரு ஃபோன் பண்ண நான் தான் கூப்பிடுவேன், இல்லை எங்கே ஃபோன் பண்ணுறது? ஓகே எதுக்கு வந்தீங்க சார்? அது படம் காக்கன்னு ஒரு படம் கன்னடத்தில் பண்ணோம் சார். யார்? இகெயின் செகண்ட் டவுட், ஏன் நான் ஹீரோ அப்படி இல்லையா என்ன சார்? நான் தான் பண்ணுவேன் சார். ஓகே என்ன வேணும் சார்? ரைட்ஸ் வேணும் சார். நான் என்ன பண்ணணும் சார்? ரைட்ஸ் கொடுங்க சார். எவ்வளோ கொடுக்குறீங்க? இது எனக்கு மியூட் பண்ணிச்சு. இதுக்கு மேலே பேசினா தப்பாகுது. ஆல்ரெடி பேட் மூட். நான் சொல்ல ஃபிகர் தெரியாது, ஓகே இல்லையா எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் பிஃபோர் ஐ ஸ்போக் பண்ணுங்க என்ன சொன்னார் சார்? இதை எவ்வளோ கொடுக்கணும்? ஆனா தம்பி காசு நீங்கள் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், அவ்வளோ ஓகே. நான் இமீடியட்டாக ஏதோ லெட்டர் எடுத்துட்டு இமீடியட்டாக ஹீ ரோட் இட் டு மீ. எனக்கு இன்னும் டவுட்டு, ஏன்னா போகும்போது ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வாப்பா இங்கே சொல்வார் எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு டைம் சடங்க நீ கிளம்புங்க பண்ணுங்க தம்பி. நான் பிஃபோர் அவர் மூட் சேஞ்சுக்கு முன்னாடி நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். one year I think sir, I was under the preparation to do first time ஒரு டைரக்ஷன் பண்ணலான்னு நினச்சேன். நானே பண்ணலான்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது சார் வாபஸ் ஃபோன் பண்ணார். தம்பி நீங்கள் பண்ணலையா? இல்லை சார் இன்னும் பண்ணோம் தம்பி. அது இன்னொரு யாரோ ஆள் கேட்டிருக்காரு. சப்போஸ் நீங்கள் பண்ணலன்னு அதை அவருக்கு கொடுத்தா இப்போ கொஞ்சம் இதில் இருக்கேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது. இம்மிடியேட்டாக அவருக்கு சொல்ல சார் இது உங்கள் படம் சார், நீங்கள் எதுவுமே வாங்கலை என்கிட்ட, நீங்கள் பண்ணுங்க, யாருக்கு கொடுங்க பண்ணுங்க சார். I gave it back, but I'll tell you why I narrated this story and especially to you Vijay. அன்றைக்கி நான் இன்னும் அப்கமிங் சார். அவர் எனக்கு ஆஃபீஸில் உட்காந்து காஃபி கொடுத்துட்டு பேசி எல்லாத்துக்கும் விடுங்க. ஒரு ரைட்ஸ் ஒரு பெரிய ஹிட்டு படம், அந்த படம் ரைட்ஸ் எனக்கு எதுவுமே வாங்காமல் கொடுத்து அனுப்புறது. ஐ வில் நெவர் எவர் ஃபர்கெட் தட் எவர். ஸோ ஒன்ஸ் ஒரு ஃபோன் கால், எனக்கு வீக் கிரியேஷன்ஸு தெரியாது, தானு சார், தட்ஸ் இட். தானு சார் ஃபோன் பண்ணி ஒரு கதை இருக்குன்னு சொல்லும்போது, here we had already decided to collaborate. I just needed a small confirmation with your script. So Vijay, thank you for giving a script which collaborated us again. All right. And Danu sir, I will never forget you for that gesture what you showed sir. That is very important. Adu neenga anniki that for any newcomer, for any upcomer, coming from a ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டைரக்டர் கூட இருக்கலாம், யார் கூட இருக்கலாம் சார், அவர் அன்னைக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, that will go a long way, provided the person you are respecting is also equal worth. All right, so thank you for that. And all the wonderful directors and Mr. இளவரசன் சார், எனக்கு தெரியல நீங்கள் அவருக்கு சொல்கிறீங்க உங்கள் அசோசியேஷனில் இருக்கிறாருன்னு, கரெக்டா சார்? ஓகே. அசோசியேஷன் எப்போ சார் க்ளோஸ் ஆகுது? டோர் லாக்கு அப்படி எதாவது இருக்கா? ஏதோ டைம் இருக்கணுமே சார். 3:34 in the morning is texting somebody சார். கேட்டால் வேலை அசோசியேஷன் வேலை, என்ன வேலை இன்றைக்கி சொல்லலை சார், யாரோட வேலைன்னு கூட சொல்லலை அவர். பட் he is there, very hard worker. Even after the association closes he keeps working. So we had a great time with Mr. Ilvarasan and for some reason அது என்னன்னா ஒரு
ஒரு ராத்திரியில் நடக்கிற ஒரு கதை. ஸோ வெதர் யூ லைக் இட் or நாட், எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கணும், சேர்ந்து தான் பண்ணணும். தட் இஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் wonderful co-actor and a human being I met. Wonderful. And எப்போ நான் இங்கே வந்திருக்கேனோ, everybody, all the press and friends and media, ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கீங்க, லவ் கொடுத்துருக்கீங்க, என் தமிழில் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் அண்ட் வண்டர்ஃபுல் பீப்புள் இங்கே மேக்ஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு அது ஒன் விஷ் ஐ டூ ஹேவ் இன் திஸ் ஃபில்ம் இஸ் தட் கன்னடத்தில் ஃபஸ்ட் டைம் தானு சார் வந்திருக்காரு. போகிறது ஏன் ஊரில் நடிக்காது சார், அது எங்கள் ஊர் சார். அங்கே வரணும், நீங்கள் அங்கே ஒரு ஸ்டாம்ப் போடணும். இங்கே எப்படி இவ்வளோ டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கீங்களோ அங்கே கூட நிறையா இருக்கார். அவருக்கு கூட ஒரு என்ன சொல்கிறது, வாட் யூ சே ஃபார் தாரி தீபம், அதாகணும் பெட்டர். கிரேட் மேக்கர், a great director, a great storyteller. அது எல்லா இடத்துல இருக்கிற ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ். We are just your product, sir. We are just one paint in the, one color in the entire paint what you do. We actors. Thank you all wonderful directors for making us be in your painting, and all of you, thank you once again. My best wishes to the entire team and everyone, and thank you for having me here. Right? Thank you.